எல்லாத்துக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ சீஸ் மேக்கப்பில் விஷ்கேரோட ப்ராடக்ட். இதை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களோட பாப்புலரான ஒரு சன்ஸ்க்ரீன். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இதை பற்றி நல்லதாக சொல்கிறாங்க, எங்களுக்கு ட்ரை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க. இந்த வீடியோ அதுதான். நான் பார்த்த வரைக்குமே நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இதை வந்து பயங்கரமாக ரேவ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். உண்மையா என்னன்றது எல்லாம் இந்த ரிவ்யூவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காம சீஸ் மேக்கப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் தட்டி ஒரு ஹைப் கிளிக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வந்து ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு உங்களோட ஹைப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க. கிளாப் பண்ணக்கூடாதுன்னு நானும் எல்லா வீடியோவில் நினைப்பேன். ஏன்னா ஹெட்செட் போட்டு கேட்குறவங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குன்னாங்க. நான் ஏன் இதை பண்ணுறேன்னு தெரியல, என் கையை கட்டி வச்சுக்கணும், சாரிங்க. ஓகே, இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு ரிவ்யூ தான் நம்ம வந்து விஷ்கேரோட டெய்லி டிண்டட் ஃப்ளூயிட் சன்ஸ்க்ரீன் வித் டீபெத்தனால், நைசினமைட், எக்டாயின் அண்ட் ஜின்சிங், PA 4+ அண்ட் SPF 50+. அண்ட் இதோட மெயின் இதுவே பார்த்தீங்கன்னா இப்போலாம் இன்விவோ டெஸ்டட் அப்படின்றது பேக்கேஜிங்லேயே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரீசெண்டாக வந்து ரீசெண்டாகவும் ஒரு 4 months பிஃபோர்னு நினைக்கிறேன், ரீசெண்ட் தான் 2025 வந்து டெஸ்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய இந்தியன் சன்ஸ்க்ரீன் பிராண்ட்ஸ் வந்து இந்த 50 இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நிறைய ஏமாத்து வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து ஒரு சன்ஸ்க்ரீன்ன்றது இன்விவோ இன்விட்ரோ டெஸ்டிங், அந்த மாதிரி இன்னும் நிறைய டெஸ்டிங் இருக்குது, அதெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னனால இப்போ எல்லோரும் அதை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தெரிஞ்சிருச்சு நம்ம மேலே சந்தேகம் வந்துருத்தோ. ஒன்றா நம்ம டெஸ்டிங் பண்ணால் டெஸ்டிங் பண்ணுற அப்படியே அப்படியே நம்ம அந்த டெஸ்டிங் பண்ணுறோம் அப்படின்னா பேக்கேஜிங்லேயே போட்டுடணும். அப்படி இல்லைன்னா சர்டிஃபிகேட் வந்து வெப்சைட்டில் போட்டுடணும் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து இப்போது ஆயிட்டாங்க எல்லாரும். ஸோ விச் இஸ் வெரி குட். ஸோ இப்போ என்னன்னா இதோட விலை வந்து அமேசானோட விலை, அவங்க வெப்சைட்டோட விலை, இதுதான் அதோட விலை. இது வந்து எப்படி சொல்கிறது, பட்ஜெட்டுன்னு சொல்லலாம். பட்ஜெட் தான் சொல்ல முடியாது, ஏன்னா 600 ரூபாய் கிட்ட வருது. பட்ஜெட் சன்ஸ்க்ரீன் தான். அண்ட் வெரி வெரி லிக்விடி, உங்களுக்கு சத்தம் கேட்கும், வெரி வெரி லிக்விடி சன்ஸ்க்ரீன். அண்ட் இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 12 ஷேட்ஸ் கொடுக்குறது. டிண்டட் சன்ஸ்க்ரீன் நம்ம இந்தியன் பிராண்டில் 12 ஷேட்ஸ்ன்றது இவங்க தான் கொடுக்குறாங்க. ஐ டோன்ட் மச் ப்ரிஃபர் இந்தியன் சன்ஸ்க்ரீன்ஸ், மெயினாக வந்து இந்த டிண்டடால தான். ஸோ ஏன்னா இதை ரீஅப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது வந்து 12 ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் எனக்கு ஷேட் மேட்ச் ஆச்சு. ஸோ என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா 202. பிளெண்டாக கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, ஓகேங்களா. ஸோ நான் இப்போ பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா நான் வீடியோவில். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 ஃபிங்கர் மெத்தடில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஃபேஸில் போட்டுட்டு பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும். எடுத்தோடனே பயங்கர ஃபேராக இருக்கிற லைட்டாக இருக்கிற மாதிரி காமிக்கும். பட் ஆக்சுவலாக பிளெண்டிங் ஆனாலும் என் ஸ்கின்னுக்கு வந்து அது மேட்ச் ஆகிடுது. ஸோ எவ்வளோ நேரம் பிளெண்டிங்னா ஒரு 10 minutes ஆகிடுது. பிளெண்ட் ஆகி ஸ்கின்னுக்கு செட் ஆக ஒரு 10 நிமிஷமாவது ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டான ஃபினிஷ் அது கொடுக்குது. ஸோ எனக்கு வந்து அவ்வளோவா பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லாதனால எனக்கு வந்து இந்த டிண்ட் வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப லைட்டான கன்சீலிங் தான் நான் பண்ணுறேன். ஸோ அதை தான் போட்டிருக்கேன் என் ஃபேஸில். கன்சீலிங் அந்த சன்ஸ்க்ரீன் போட்ட அப்புறம் கன்சீலர் போட்டு காம்பேக்ட் போட்டு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபேஸு. இந்த சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, க்ளோன்னு சொல்ல முடியாது, ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அந்த மேட் ப்ளஸ் க்ளோ ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வெரி லைட் க்ளோ இருக்குது. அண்ட் இது வந்து இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உள்ள ஒரு கன்ஸ்டன்டான ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 hours நினைக்குது. பட் நீங்கள் வந்து வெளியில் ட்ராவல் பண்ண போகிறீங்க, வெயிலுக்கு தானே பண்ணுறதுன்னு கரெக்டு தான். ஆனால் நீங்கள் வெயிலில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, அதுவும் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா முடிஞ்சது கதை. ஸோ ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு வந்து இது ஒழுங்காக நிலைக்கலன்றதான் நிறைய இடத்துல நான் ரிவ்யூஸ் பார்த்தேன். ஸோ ஏன்னா இது வந்து க்ளோவாக ஆகுது ஆக்சுவலாக.
இங்கெல்லாம் நான் ஹைலைட்டர் போட்டிருக்கேன். மற்றபடி இந்த இந்த இடம்லாம் வந்து இட் இஸ் க்ளூயிங். நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, வித்தவுட் மேக்கப் தான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இட் ஹேஸ் அ லைட் க்ளூ. ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு இது வந்து சுத்தமாக செட் ஆகலை அப்படின்றது தான் நான் நிறைய ரிவ்யூஸில் பார்க்குறேன். ஆஸ் அ ட்ரை ஸ்கின் பர்சன் எனக்கு கரெக்டாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கேன், இல்லை ஏதாவது ஒரு கடைக்கு போகிறேன், அந்த மாதிரி ஒரு இதும்போது இது நல்லா நிலைக்குது. தட் இஸ் 3 to 4 hours நிலைக்குது. நல்லா இருக்குது. பிளெண்ட் பண்ண ஆப்வியஸாக டைம் ஆகுது. பிளெண்ட் பண்ணிட்ட அப்புறம் எனக்கு நல்லா இருக்குது. நல்லா ரொம்ப போர்ஸ் இருந்தால் அதில் தங்குது அது இதுன்னு ரிவ்யூஸ் இருக்குது. பட் ஃபார் ட்ரை ஸ்கின் எனக்கு நல்லா இருக்குது. நல்லா செட் ஆகி நல்லாவே இருக்குது. ஆப்வியஸாக காம்பேக்ட் அதெல்லாம் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கன்சீலர் போட்டால் போடலாம். அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் தான் எனக்கு கொடுக்குது. ஒரு லைட் ஃபினிஷ், வெரி வாட்டரி டெக்ஸ்டர் பட் லைட் ஃபினிஷ் கொடுக்குது. பட் இதே வந்து நான் வெயிலில் போகிறேன், டைரெக்டாக வெயிலில் போகிறேன்னா வேர்வையில் அப்படியே வந்துடுது. ஆமாம். ஒரு மேபி இது வந்து நான் ஒரு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் நம்ம சென்னை கிளைமேட்டில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் போட்டால் நிலைக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும். பட் ஒன்ஸ் நான் வெயிலில் செம்ம வெயிலில் நான் போகிறேன்னா உடனே போயிடுது, டோட்டலாக போயிடுது. இதே நம்மளுக்கு டிண்ட் இருக்கிறதுனால இது அப்படி தெரியுது. டிண்ட் இல்லைன்னா நம்மளுக்கு அது தெரியாது. அந்த மாதிரி வழியுது, அந்த மாதிரி அசிங்கமாக ஆகிறது தெரியாது. பட் வேர்வையில் ஸ்வெட் ப்ரூஃப்லாம் கிடையாதுனாலும் வேர்வையில் அப்படியே வந்துடுது. அது மாதிரி பேட்சியாக ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. ஸோ டிண்டட் சன்ஸ்க்ரீனில் அது ஒரு இஷ்யூ. ஏன்னா நம்மளதெல்லாம் பயங்கரமான கிளைமேட்டு. ஸோ அதனால் அந்த கிளைமேட்டில் தாங்கிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இந்த சன்ஸ்க்ரீனில். இப்போ நீங்கள் ஒரு உள்ள கன்ஸ்டன்டாக தான் ஒரு ரூம்குள்ளே தான் இருக்க போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு இதில் எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெளியில் டெரர் வெயிலில் போகிறீங்கன்னா இது டோட்டலாக வந்துடும். நார்மல் சன்ஸ்க்ரீன்னா உங்களுக்கு பேட்சியாக தெரிய போகிறதில்ல, ஏன்னா அதில் டிண்ட்டு கிடையாது. ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸ். அப்ளிகேஷன் கூட அதுக்கு மேலே மேக்கப்லாம் போடுறீங்கன்னா அப்ளை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் மேக்கப் போடலன்னா நீங்கள் ஈஸியாகவே ரீஅப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் விஷயங்கள் இந்த சன்ஸ்க்ரீனில். நிலைக்கிறது ஆஃபீஸாக டின்டட் சன்ஸ்க்ரீன் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நிலைக்கிறது 3 to 4 hours. வெளியில் போனீங்கன்னா 1 செகண்ட்லேயே முடிஞ்சிடும். வேர்க்க ஆரம்பிச்சோடனே முடிஞ்சு போச்சு. அதுதான் இவ்வளோதான் ரிவ்யூ. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நான் பார்த்த ரிவ்யூஸ் வரைக்கும், நான் கேட்டவங்களை வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ட்ரை ஸ்கின் இவங்களுக்கு நான் சொன்ன விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் சன்ஸ்க்ரீன். ஐ எம் நாட் அ பிக் டின்டட் சன்ஸ்க்ரீன் ஃபேன் நான். ஸோ ஏன்னா நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால நான் பெருசாக டின்டட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை ரிவ்யூ. கூடிய விரைவில் பெஸ்ட் சன்ஸ்க்ரீன்ஸ் ஆஃப் 2026 வரப்போகுது. ஹோப்ஃபுல்லி இன்னும் 2-3 வீக்ஸில் வந்துடும் அந்த வீடியோ. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதோட ரிவ்யூ. இட் இஸ் அ இன்ஃப்ளூயன்சர் ஹைப்ட் ப்ராடக்ட், தட் இஸ் ஃபார் ஷுவர். ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர் இதை வந்து பேசுகிறாங்க, பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுக்குறாங்க. என்னோடது வந்து மிக்ஸ்டு ரிவ்யூன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இட்ஸ் கண்டிப்பாக ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஹைப்ட் ப்ராடக்ட் தான் இது. ஸோ எஸ், ஹோப்ஃபுல்லி இந்த ரிவ்யூ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஹைப் தட்டி விடுங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டு மேக் மோர் ஃபியூச்சர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். ஒரே யூஸ்ஃபுல்லாக இருக்குது வார்த்தை. ஓகேங்க, ஐ வில் see you guys in my next video. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவாக இருக்க போகுது ஃப்ரம் மீஷோனாலே டிஃப்ரெண்ட் தான். ஓகேங்களா, அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு சீக்கிரமாக. பை பை. இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.